வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இந்த வருஷம் அதிகமான மாணவர்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் இந்த மாதிரி ஏஐன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கிட்ட எல்லாம் ஏன் நீங்க ஏஐ படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏஐ இஸ் எ ஃபியூச்சர், ஏஐ இஸ் எ ஃபியூச்சர்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. 100க்கு 95 மாணவர்கிட்ட கேட்டோம்னா ஏன் நீங்க ஏஐ படிக்கிறீங்கன்னு கேட்டா ஃபியூச்சர்னு சொல்றாங்க. என்ன ஃபியூச்சர் இருக்கு, எந்தெந்த துறையில உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு கேட்டா கொஸ்டின் மார்க். அதாவது ஏஐன்னு ஒரு கேட்சி வேர்டை வச்சுக்கிட்டு மட்டும் நான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே ஏஐனா என்ன, நீங்க ஏஐ துறையில சாதிக்கணும்னா என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். முதல்ல ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வேர்டு சொல்றதுக்கு ரொம்ப கேட்சியா இருக்கு. அவங்க பையங்க நம்மகிட்ட பேசும்போதே என்னப்பா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஐடிஎஸ் ஐடிஎஸ் ஒரு ஸ்டைலா சொல்லுவாங்க. ஏன் படிக்கணும்னு கேட்டா ஃபியூச்சர் தவிர அவங்க வேற எந்த ஆன்சரும் கிடையாது. எந்தெந்த ஃபீல்ட்ல நீங்க போய் சாதிப்பீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஃபியூச்சர் தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியல. முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதாவது மனிதனாக செய்ய முடியாதத ஒரு மிஷினை வச்சு செய்யறதா என்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்மளால முடியாதது ஒரு மிஷின் மூலியமா பண்றதா என்னது ஏஐ. சோ இந்த ஏஐன்னு ஒரு கான்செப்ட் தான். அதோட டிஎஸ்ன்னு ஒன்னு இருக்கு, டேட்டா சயின்ஸ்னு ஒன்னு இருக்கு, மிஷின் லேர்னிங் இருக்கு. அதான் நிறைய காலேஜ்ல, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ டிஎஸ் ஓட ஏஐஎம்எல் தான் இருக்கும். சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். பெரிய பெரிய காலேஜ் நீங்க தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கிடையாது, ஏஐஎம்எல் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜஸ் நீங்க ஐஐடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐஎம்எல் தான் அவங்ககிட்ட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். ஏஐடிஎஸ்னா என்னன்னா டேட்டா சயின்ஸ். முதல்ல ஏஐடிஎஸ்க்கும் ஏஐஎம்எலுக்கும் வாட் இஸ் ஏஐக்கும் முதல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா மனுஷனால ஈஸியா செய்யாததா ஒரு மிஷின் மூலமா ஈஸியா செய்யறதா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டேட்டா சயின்ஸ்னா என்னன்னா அதாவது பழைய டேட்டாஸ், இப்போ ஒரு எல்லா டேட்டாஸ், இப்ப நான் இருக்கேன், என்னோட ஹைட்டு வெயிட்டு என்னுடைய எல்லா டேட்டாவையும் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே என்னுடைய டேட்டா எல்லாமே பண்ணி அது இந்த பாஸ்ட் டேட்டால இருந்து ஒரு ஃபியூச்சரா நம்ம ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் என்னது டேட்டா. பாஸ்ட் டேட்டால இருந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும். சின்ன லாஜிக் சொன்னோம்னா டேட்டான்னு உங்களுக்கு ஆக்சுவலி சிம்பிளா புரியுறதுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் வருது. இப்போ எலெக்ஷன்ல இந்த தொகுதியில இந்த கம்யூனிட்டி அதிகமா இவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்க எப்படி ப்ரிடிக்ட் பண்றாங்கன்னா, ஒரு இந்த தொகுதியில இந்த கம்யூனிட்டி பேர் இருக்காங்க, இவ்வளவு ஜென்ஸ் இருக்காங்க, இவ்வளவு லேடிஸ் இருக்காங்க, இந்த கேஸ்ட். ஸோ இது எல்லாமே அந்த டேட்டா இருக்கும். இந்த டேட்டா எல்லாமே இன்டர்பிரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதா பாஸ்ட் டேட்டால இருந்து நம்ம ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றது. ரைட். இது பழைய டேட்டால இருந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஃபியூச்சரிஸ்ட் பண்ணா அது ஏஐ அண்ட் டிஎஸ். அதாவது மிஷின் லேர்னிங் என்னன்னா ஒரு மிஷின் புதுசா ஒரு ப்ராடக்ட் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு மிஷினோட அல்காரிதம் பண்ணணும்னா ஏஐ மூலியமா, இப்போ ஏஐயோட டெக்னாலஜியோட நம்ம ஒரு மிஷின் ப்ரோக்ராம் பண்ணோம்னா அது மிஷின் லேர்னிங். அதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்னா நீங்க கூகுள்ல போய் யூடியூப்ல போய் நீங்க எது வேணா சர்ச் பண்ணுங்களேன். ஒரு 2-3 தடவை சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா யூடியூபோ கூகுளோ நீங்க முன்னாடி என்ன சர்ச் பண்ணீங்களோ அதே ரிலேட்டட் உங்களுக்கு வரும். அது எப்படி? ஏன்னா கூகுள் அண்ட் யூடியூப் என்ன எப்படி அல்காரிதம் அப்சர்வ் பண்ணுன்னா நான் என்ன பண்ணேன், ஸோ அதுக்கான பேஸ் பண்ணி இது பண்றது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல எல்லாம் டிரைவர் இல்லாத கார்கள்லாம் இருக்கு. இப்போ ஃபியூச்சர் என்னது டிரைவர் இல்லாத இது எல்லாமே இப்போ வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எப்படின்னா ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணி அந்த காருக்கு ஃபீட் பண்ணி அந்த கார் எந்த ஸ்பீட்ல போகணும், எந்த இடத்துல இருக்கணும், எப்படி அப்ஸ்டக்கிள் கார் நிக்கணும், எப்போ டர்ன் பண்ணும், இது எல்லாமே பண்றதா ஒரு மிஷின் லேர்னிங்கோட ப்ராசஸ். இதுதான் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங். இதுல ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு. ஆனா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு பொதுவா என்ன இருக்குன்னா ஏஐனா பொதுவா அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா தான்.
சினிமால வந்து ஏஐ டெக்னாலஜின்னு சொல்றாங்களே. ஸோ அது வச்சுக்கிட்டு வந்து அந்த கம்ப்யூட்டர்னால தான் வந்து புதுசா டெவலப் பண்ண முடியும். பொதுவா வந்து அதிகமான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமால வந்து கிராபிக்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் ஏஐ நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து ஏஐ துறையில வந்து நீங்க சாதிக்கணும்னா எல்லா துறையிலையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மெக்கானிக்கல் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த துறையிலையும் வந்து நீங்க சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏஐ துறையில வந்து நீங்க பெரிய லெவல்ல ஆகணும்னா முதல்ல ஃபண்டமெண்டல் கோர் தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஐடி கம்பெனி, இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிலாம் வேலைக்கெல்லாம் போறது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சர்வீஸ் ஓரியன்டட் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதி இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் பண்றது சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனிஸ். அதோட வந்து எப்போ வந்து உங்களுக்கு ஹை சேலரி உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ எல்லாமே வந்து இப்போ நம்ம என்னென்ன அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்றது எல்லாமே என்னது ப்ராடக்ட் தான். இப்போ வந்து என்னது எல்லாமே ப்ராடக்ட் தான். இந்த ஒரு பேனாயில இருந்து, ஏசியில இருந்து, ஃபேன்ல இருந்து, டியூப்லைட்ல இருந்து, குக்கர்ல இருந்து, கேஸ்ல இருந்து, நீங்க வீட்டில் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்றோமோ அது எல்லாமே ப்ராடக்ட். இதே சிவில் ரிலேட்டட்ல எடுத்துட்டோம்னு என்னது வீடு கட்டுறது எல்லாமே வந்து என்னது எல்லாமே ப்ராடக்ட் ஓரியன்டட் தான். எலக்ட்ரிக்கல்லையும் அதே மாதிரி தான். எல்லா ஃபீல்ட்லையும் வந்து ப்ராடக்ட் ஓரியன்டா இருக்கு. அந்த ப்ராடக்ட் ஓரியன்டோட பேஸ் நாலேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா அந்த ப்ராடக்ட் கம்பெனியில ஏஐ டெக்னாலஜியை வந்து நீங்க என்ன செய்யலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புரியுதா? நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஐடி இப்படி நினைக்கிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒன்லி வந்து ஒரு 3 லாங்குவேஜ் என்னது ஜாவா, சி பிளஸ் பிளஸ், பைத்தான். இந்த ப்ரோக்ராம் பண்ணிச்சு அதுல இருந்து வேலைக்கு போறதுதான் வந்து நீங்க ஏஐடிஎஸ் அதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்க எந்த ஒரு புதுசா வந்து எந்த ஒரு காலேஜ்ல நீங்க போனீங்கன்னா எந்த ஒரு காலேஜ்லயும் ஏஐடிஎஸ் படிச்ச பிஹெச்டி ஹோல்டர் இருக்காங்களா? ஏன்னா இந்த வருஷம் ஒரு பேட்ச் தான் வெளியில வந்திருக்கு, 2வது பேட்ச் இந்த வருஷம் தான் வரப்போகுது. எந்த ஒரு காலேஜ்லயும் வந்து ஏஐக்கு ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு ஃபேக்கல்டி கிடையாது. அவங்களாம் என்னன்னா ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இருந்த வாத்தியார்கள் தான் உங்களுக்கு என்னது ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் பாடம் எடுத்திருக்காங்க. இந்த 2 ஃபீல்டுக்குமே வந்து ஸ்பெசிபிக்கா எந்த காலேஜ்லயும் வந்து என்னது வாத்தியார்கள் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு புதுசா வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டட் நீங்க ஒரு ஃபீல்ட்ல வந்து ரொம்ப சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமா வந்து நீங்க சேர போற காலேஜ்ல வந்து ஃபேக்கல்டியோட நாலேஜ் வந்து ஏஐ ஃபீல்ட்ல நிறைய இருக்கணும். அது மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ்ல 0. அதே மாதிரி வந்து இப்ப ஏஐ அண்ட் எம்எல், ஏஐ அண்ட் டிஎஸ் உங்களுக்கு ஹை அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கணும். இப்ப நிறைய காலேஜ்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட லேப் தான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஏஐடிஎஸ், ஏஎம்எல் யூஸ் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ். ஆனா ஒரு சில காலேஜ் வந்து இப்பதான் வந்து ட்ரெண்டிங்ல வந்து நீங்க நிறைய ஹை அண்ட் சிஸ்டம் சொல்லி பண்ணணும்னு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எது இருந்தாலும் நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில சாதிக்கணும்னா எல்லா துறையிலையும் வந்து நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல வந்து நம்பர் ஆஃப் மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, தெர்மல், டிசைன், எல்லா ஃபீல்ட்லயும் உங்களுக்கு என்ன இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. அதுல வந்து உங்களுடைய ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஏஐ துறையில சாதிக்கலாம். எலக்ட்ரிக்கல் துறையில அதே மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இசி டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஃபீல்டு இருக்கு. எல்லா ஃபீல்டுலயும் ஏஐ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க புதுசா வந்து ஒரு சிம்பிளிபிகேஷன் பண்ணீங்கன்னா அப்பதான் வந்து நீங்க ஏஐ படிச்சதுக்கான அர்த்தம் இருக்கும். ஏஐ படிக்கிறதுக்கு நீங்க வந்து காலேஜில் போய் ஏஐடிஎஸ் படிக்கணும் அவசியமே கிடையாது. ஏஐ வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்க இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் படிச்சு நீங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஏஐடிஎஸ் வந்து எலக்டிவ்ல சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஏஐ பத்தி தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக வந்து ஏஐடிஎஸ், ஏஎம்எல்காக வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு கோர்ஸ், ஒரு பிடெக்கோ பிஏ படிக்க நெசசிட்டியே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த ஃபீல்ட்ல சாதிக்கணும்னா ஒரு கோர் பிரான்ச்சை வந்து நல்லா சூஸ் பண்ணுங்க நல்ல காலேஜ்ல. புரியுதா? ஒரு நல்ல காலேஜ்ல கோர் பிரான்ச் யூஸ் பண்ணி எலக்டிவ்ல வந்து ஏஐ மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க வந்து நீங்க படிக்கிற துறையில சாதனை பண்ணா அப்பதான் உண்மையான ஏஐயோட சாதனை. சும்மா வந்து வேர்டுக்காக வந்து நீங்க காலேஜ் போய் சேர்ந்தீங்கன்னா வேர்டு மாதிரி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
கோர் பிரான்ச்சை சூஸ் பண்ணுங்க, அதுல ஏஐயோட டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து எல்லாமே உண்மையை உடைச்சு பேச போறேன், புரியுதா? நம்ம ஒரு கல்லூரி பேராசிரியர் இருக்கிறதுனால இந்த மாதிரி உண்மையை சொல்லலாம். மத்தவங்க வந்து ஜஸ்ட் வந்து அவங்க வந்து போன வருஷம் 170க்கு இந்த கட் ஆஃப், 180க்கு கட் ஆஃப், 170 கட் ஆஃப், இந்த காலேஜ் சேருங்க அந்த காலேஜ் சேர்றதுக்கு நான் தேவையில்லைல. அது டேட்டா அடிச்சோம்னா எல்லாரும் வர போறாங்க, அது எனக்கு தேவையில்லை. உண்மையை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து உண்மையை தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.